ஜோதிட வல்லுநரான டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கிட்ட கேட்போம். தனுஷ் ராசிக்கு ஐயா சொல்லுங்க ஐயா. பொறுமையும் அமைதியும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட தட்டுப்பாட்டு பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. குறிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாகும். உறவுகள் நட்பு வட்டங்கள் எல்லாம் சில சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கும். அதில் எல்லாம் மாறி நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கும் அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் குரு வாழ்க குருவே துணை அப்படின்ற ஒரு மூல மந்திரத்தை வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குருவோடைய பார்வையில் நம்மளுடைய வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்னு தனுஷ் ராசிக்கு சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த 2025 ஆண்டு யாருக்கு அருமையான ஆண்டுனா, இப்போ ரிஷப ராசி சொன்ன மாதிரியே தனுசு ராசி சூப்பரான ஆண்டு தான். ஏன்னா ராசிநாதனை ராசியை பார்க்குறாரு. அதனால் சிறப்பாக அவர் எந்த காரியத்துக்கும் முயற்சி பண்ணாலும் எது செஞ்சாலும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்கும். வேலை சார்ந்ததா தொழில் சார்ந்ததா என்ன நினைக்கிறாரோ அது அருமையாக இருக்கும். அதேமாரியே இவருக்கு இப்போ ஒரு 7 சனி அஷ்டமி அதெல்லாம் எந்த ஒரு பயப்படுத்தலை. இவருக்கு குரு பகவான் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அவர் மாறினாலும் சரி, இப்போ ரிஷபத்து கடகத்தில் மாறினாலும் சரி, மிதுனத்தில் மாறினாலும் 3த்துலேயும் மாறி மாறி வரதுனால இந்த தனுசு ராசி அருமையான காலகட்டங்கள் தான். அவர் எதை செஞ்சாலும் நன்மை செய்வார். 3ஆம் இடத்துல ராகு போகன்றதுனால வெற்றி தான் திருவரவசரம். அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. அதேமாரியே 4ஆம் இடத்துல சனி போகிறதுனால அவருக்கு ஒரு வண்டி வாகனம் வீடுகள் என்ன நினைக்கிறாரோ அதுவும் கிடைக்கும். தாயாருக்கு நல்ல ஒரு இது இருக்கும். ஒன்றும் பயப்படுத்தலை. இந்த தனுசு ராசி சூப்பரான ஆண்டு காலம் தான் 2025. நன்றி. சூப்பரான ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் ராசிக்கு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக திரு செல்வி அவர்கள்கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. தனுசு ராசிக்கு இந்த சுகர் ஏரியாவில் ஏற்கனவே இருக்கிறவங்க, வயிறு சம்மந்தமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவோட தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் எல்லா விதத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். காதல் அமைப்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை பாஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் டக்குன்னு எடுத்துக்கினே இருக்கணும். அந்த ட்ராவல் பேக்கை கரெக்டாக வச்சுக்கணும். ட்ராவல் பேக்கு, ட்ராவல் கிட்டு, மற்ற விஷயங்கள், மருந்து மாத்திரைகளை எப்பயுமே இருக்கணும். ஏன்னா பயணம் அதிகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், நகை ஆடைகள், வீடு புதுப்பிப்பது, வீடை கட்டுவது, இன்டீரியர் பண்ணுறது, பழசெல்லாம் களையிறது, எல்லாமே புதுசு வாங்குறது, இந்த மனதுக்கு பிடித்த விஷயம் நிறைய நல்ல விஷயங்கள் காணப்படும். அவங்கள பற்றி பேசுகிறது இவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் கண்டுக்காது. யார் எது பேசினாலும் இல்லைனா நம்ம கஷ்டப்பட்டால் தான் சாப்பிடப்படும். அந்தளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடுகளில் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக தருவது பெருமாள் வழிபாடு. கோவிந்த நாமாவளியை கேட்க கேட்க பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷமும் ஏற்றமும் 2025ஆம் ஆண்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது நன்மை. நன்றி. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகண்ணன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தனுஷ் ராசிக்குமா சொல்லுங்கம்மா. தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல ஏற்றமான ஆண்டு தான். ஏன்னா அவங்களுடைய ராசியாதிபதியாக அவங்களுடைய ராசியை பார்க்குறாருன்றது ஒரு ஃபேவரபிள். அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதிக ஆன்மீக பயணங்கள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பட்டம் பதவி உயர்வு அந்தஸ்து இது எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுடைய வெளிநாட்டு படிப்பு அல்லது அவங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டில் தொழில் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சகோதரர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துங்க. சகோதரர்கிட்ட எதுவும் வம்பு வழக்குவாதங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியாதிபதியே ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஃபேவரான இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா குரு உட்கார்ந்துடுறாரு. அப்போ அன்பான துணைக்கிட்ட வழக்குகள் வம்பு வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் வச்சுக்காதீங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள். துணைக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும் இல்லை வெளிநாட்டு பயணம் கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல அனுகூலமாக இந்த வருஷம் கிடைக்கும். இது குறுகிய காலகட்ட அமைப்பில் தான் இருக்காங்க. அதனால் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விஷ்ணு அவதார பெருமாளுடைய வழிபாடு எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஆண்டு தான் இந்த வருஷம். ரைட். ஷார்ட் டைமில் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக
ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த திருவிளையாடல் படத்தில் தர்மி போவார், அரசே மன்னா வேந்தே என்னை பார் வேந்தே அப்படின்னு. உங்கள் ராசிநாதனே உங்களை பார்க்க போகிறாரு. எப்படி வேந்தே என்னை பார் வேந்தே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், 1000 பொற்காசுகளும் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வாங்குவீங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன், வசதியான ஐஃபோன் வாங்குறதுக்கான பாக்கியம் ரொம்ப உண்டு. வீட்டில் எல்இடி டிவி வாங்குறதுக்கான பிராப்தம். புது வாகனங்களை அதை மாற்றுறதுக்கான ஒரு டைம் பீரியட். பொன்பொருள் சேர்க்கை. குரு பார்க்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். வராத வரவெல்லாம் வசூல் பண்ணி எடுக்க வேண்டிய தருணங்கள். வட்டி வரி வாய்தா குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொன்னன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களை நேரடியாக பார்க்க போகிறாங்க. நகை கடைகள், சார் தங்கம் அடமானத்திலே இருக்குது சார், மீட்க முடியல, நகைகள் வெளியில் கொடுத்துருந்தேன் வரலை, டக்குன்னு சுபகாரியத்துக்கு கடன் உதவி செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கல்யாணத்துக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டிய தருணம். உங்கள் உறவுகளுக்கு சீர்முறை செய்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம். அதில் உங்கள் பேரை எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க, பெரிய அளவுக்கு சொல்லுவாங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டு. ஆதிசங்கரர் மகாலட்சுமி மேலே பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை தினமும் காதில் கேட்டுடுவாங்க. வீட்டில் பசும் பால் ஆகப்பட்டது பூஜை அறையில் நிவேதனம் பண்ணுங்கள். வெறுமை விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தாதீங்க. ஒரு நிவேதனம் வைத்து இப்படி மந்திர உச்சரிப்புகள் கேட்டு 2 ஊதுபத்தியாவது கொளுத்திட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அது மகிழ்ச்சி தரும்.